Hello students, welcome to Maximum KMR channel. In the video 11th standard max chapter 3 trigonometry exercise 3.4 la 13th question கான சொல்யூஷனை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Show that tan 75 degree plus cot 75 degree equal to 4 ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. Tanல 75 degree, cotல 75 degree சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே 75 degrees. பட் நமக்கு widely யூஸ் பண்ணுற அந்த trigonometric டேபிளில் up to 90 degree இருக்கும், 75 இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டேபிள் எழுதிக்கலாம். அதில் இருந்தால் நம்ம இதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு செக் பண்ண முடியும். 0 டிகிரியும் அதுக்கப்புறம் 30 டிகிரி வரும், அண்ட் தென் 45 அண்ட் தென் 60, லாஸ்ட்டாக 90. ஃபஸ்ட்டு இதுக்கு சைனுடைய வேல்யூ என்னென்னா சைன் டீட்டா 0, 1/2, 1/√2, √3 டிவைடட் பை 2, ஃபைனலி 1. அண்ட் காஸ் டீட்டா வேணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த 1 இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க. √3 டிவைடட் பை 2, 1 டிவைடட் பை √2 அண்ட் 1/2, ஃபைனலி 0. டேனில் இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணாலும் நமக்கு அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா சைன் காஸ் தான் எனக்கு தெரியும்னா சைனையும் காசையும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை tan a + b நீங்கள் ஃபார்முலா கொண்டு வந்தீங்கன்னா tan a + tan b டிவைடட் பை 1 - tan a tan b அந்த ஃபார்முலாலையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் என்னென்னா சைன் காஸ், இது ரெண்டுத்தும் ஈஸியாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கணும். 75 டிகிரி இங்கே இருக்கக்கூடிய எதை ஆட் பண்ணால் வரும்னு பாருங்கள். இந்த 75 டிகிரின்றது 30 டிகிரி 45 டிகிரியை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 45 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ஆட் பண்ணும்போது 75 டிகிரி வரும். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த 75 டிகிரிக்கு பதிலாக ஒரு 45யும் ஒரு 30 டிகிரியும் நம்ம எழுதிக்கலாம். அண்ட் டேன்ன்றது என்ன, காட்டுன்றது என்ன, டேன் டீட்டா அப்படின்னா நமக்கு சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. அதே மாதிரி காட் டீட்டா வேணும்னா காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. ஸோ டேனுக்கு பதிலாக சைன் பை காஸ், காட்டுக்கு பதிலாக காஸ் பை சைன் எழுதணும். இங்கே ஃபஸ்ட்டு tan 75 எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட் 75 சால்வ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் ஃபஸ்ட்டு tan 75 எடுத்துக்கோங்க. இந்த tan 75 டிகிரிக்கு டேனுக்கு பதிலாக 75 எழுதணும். டேனுக்கு பதிலாக சைன் பை காஸ்னு எழுதலாம். இந்த 75 டிகிரியை ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. tan 75 டிகிரியை 45 + 30 டிகிரின்னு எழுதிருங்க. 45 + 30 டிகிரி. இப்போ இது ஓவராலாக ஒரு ஆங்கிள் தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் tan டீட்டாவை சைன் பை காஸ்ன்னு எழுதணும். சைன் 45 டிகிரி + 30 டிகிரி. இது ஓவராலாக ஒரே டிகிரி பார்ட் தான். டேனை மட்டும் சைன் பை காஸ்ன்னு எழுதுகிறோம். அந்த டீட்டாவுக்கு 45 + 30 டிகிரி. சைன் டிவைடட் பை காஸ் 45 டிகிரி + 30 டிகிரி. சி சைன் 45 + 30 என்ன 70 டிகிரி 75. அதே மாதிரி காஸ் 45 + 30 75 டிகிரி. சைன் 75 பை காஸ் 75 இஸ் tan 75 ஆகிடுச்சு. நவ் இந்த இடத்துல ரெண்டு ஃபார்முலா இருக்குது. சைன் a + b, காஸ் a + b வேணும். சைன் a + bக்கு என்ன எக்ஸ்பான்ஷன், சைன் a காஸ் b ப்ளஸ் காஸ் a சைன் b. சைன் a + bனா சைன் a காஸ் b ப்ளஸ் காஸ் a சைன் b. நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஃபார்முலா கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது எந்த ஃபார்மில் இருக்குன்னா காஸ் a + b இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ காஸ் a + b ஃபார்முலாவும் இங்கே எழுதிக்கோங்க. காஸ் ஆஃப் a + b, காஸ் ஆஃப் a + bனா என்ன, காஸ் a காஸ் b மைனஸ் சைன் a சைன் b. இப்போ இங்கே a இருக்க இடத்துல 45 இருக்குது, b இருக்க இடத்துல 30 இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மேலே இருக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பேன்ஷன் கொடுங்க, கீழே இருக்கிறது இந்த எக்ஸ்பேன்ஷன் கொடுத்து சால்வ் பண்ண வேண்டியது தான். சைன் a காஸ் bன்னு எழுதணும். சைன் a காஸ் பிக்கு 30 டிகிரி, ஏக்கு 45, பிக்கு 30 டிகிரி ப்ளஸ் காஸ் a சைன் b எழுதணும். காசில் 45 டிகிரி, சைனில் 30 டிகிரி டிவைடட் பை காஸ் a + பியோட எக்ஸ்பேன்ஷன் காஸ் a காஸ் b. அப்போ காஸ் 45 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி மைனஸ் சைனில் 45 டிகிரி, சைனில் 30 டிகிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப் சைன் ஆஃப் 45, சைனுடைய 45 டிகிரியோடைய வேல்யூ 1 டிவைடட் பை √2 இன்ட்டு காஸ் 30. காஸ் 30க்கு என்னென்னு பாருங்கள், √3 டிவைடட் பை 2 ப்ளஸ் இங்கே காஸ் 45, காஸ் 45க்கு 1/2, காஸ் 45 1 டிவைடட் பை √2 இன்ட்டு சைன் 30. சைன் 30 இஸ் 1/2 ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கோங்க. டிவைடட் பையில் காஸ் 45, காஸ் 45 1 டிவைடட் பை √2 இன்ட்டு காஸ் 30, காஸோடைய 30 டிகிரிக்கு √3 டிவைடட் பை 2. காஸ் 45 1/√2
cos 30க்கு root 3 divided by 2 போட்டாச்சு plus sin 45 here minus இருக்கு so minus போட்டுக்கோங்க sin 45 is 1 by root 2 into sin 30 sin of 30 degree is 1 by 2. Next step simplification 1 into root 3 divided by 2 into root 2 into 2 ரெண்டுமே 2 root 2 ஆயிடும் எப்படி பார்த்தாலும் 2 into root 2 ஆயிடுச்சு plus 1 into 1 divided by 2 into root 2 root 2 divided by 1 into root 3 divided by 2 into root 2 root 2 minus 1 into 2 into root 2 root 2 ஆயிடுச்சு equal to இங்க ரெண்டு டினாமினேட்டருமே 2 root 2 ஸோ மேலே இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு 2 root 2 காமன் டினாமினேட்டர் எடுத்தாச்சு இந்த root 3 plus 1 divided by இங்கேயும் கீழே என்ன இருக்கு 2 root 2 காமன் டினாமினேட்டர் root 3 minus 1 இந்த 2 root 2 இந்த 2 root 2 ரெண்டுமே டினாமினேட்டர் சைடில் இருக்குது கேன்சல் ஆகிட்டா ஃபைனலி நமக்கு என்ன வரும் root 3 plus 1 divided by root 3 minus 1 இது வந்து tan 75 degree உடைய வேல்யூ நெக்ஸ்ட் என்ன வேணும் cot 75 degree cot 75 டிகிரினா என்ன cos 75 divided by sin 75 அப்படி இல்லைன்னா ஆர் 1 divided by tan 75 degree மேக் இட் சிம்பிளாக முடிச்சிடலாம் 1 divided by tan 75 அப்படின்னா என்ன காட் அப்படின்றது tan உடைய இன்வர்ஸ் தலைகீழாக இருக்கிறது இப்போ tan 75 வேணும்னா காட் 75 வேணும்னா tan உடைய ஆன்சரை 1 divided by எழுதணும் இப்போ 1 divided byல நம்ம என்ன பண்ணுறோம் tan 75 என்ன கிடச்சிருக்கு இந்த root 3 plus 1 divided by root 3 minus 1 இது tan 75 உடைய வேல்யூ காட்டை 1 divided by tan 75 எழுதிக்கிறோம் காட்டோடைய வேல்யூனா 1 by tan உடைய வேல்யூ இங்கே ஆல்ரெடி இருக்குது அதுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது கீழே வந்து மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும் root 3 minus 1 divided by root 3 plus 1 ஆயிடுச்சு tan 75யும் cot 75யும் ரெண்டுமே தெரியும் இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் LHSல ஆட் பண்ணணும் இப்போ எடுத்துக்கோங்க LHSல ப்ரூஃபை ஓகே LHS எடுக்கிறோம் tan 75யும் cot 75யும் ஆட் பண்ணுறோம் tan 75 டிகிரி ப்ளஸ் cot 75 டிகிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் tan 75க்கு root 3 plus 1 divided by root 3 minus 1 plus cot 75க்கு root 3 minus 1 divided by root 3 plus 1 denominators ரெண்டு root 3 plus 1 இன்னொரு இடத்துல root 3 minus 1 இதை இங்கே cross multiply இதை இங்கே cross multiply through out கீழே இருக்க ரெண்டுத்தையும் multiplication பண்ண வேண்டியது தான் இங்கே root 3 plus 1 இருக்கு into இந்த root 3 plus 1 ப்ளஸ் இங்கே root 3 minus 1 இருக்குது இங்கே root 3 minus 1 இங்கே கொண்டு வாங்க இதை இங்கே மல்டிப்ளை பண்ணியாச்சு டினாமினேட்டரில் என்ன ஆகுனா இது ரெண்டு மல்டிப்ளை ஆகும் root 3 minus 1 into root 3 plus 1 நெக்ஸ்ட் ஸ்டெப் டினாமினேட்டர் a minus b into a plus b a minus b into a plus b ன்றது என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இங்கே ஏன்றது root 3 இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் மைனஸ் 1ன்றது b ஸ்கொயர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இது என்ன a plus b into a plus b என்ன ஆகும் a plus b into a plus b a plus b the whole square plus a minus b into a minus b a minus b the whole square மாறிடுச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a plus b ஸ்கொயரை எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் a மைனஸ் பின்றது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் எக்ஸ்பான்ஷன் பண்ணுங்கள் டினாமினேட்டரில் root 3 ஸ்கொயர் பண்ணுறோம் root 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன அர்த்தம் root 3 into root 3 root 3 into root 3 உடைய வேல்யூ 3 ஆயிடுச்சு இங்கே 3 minus 1 இந்த இடத்துல a ஸ்கொயர்னா root 3 ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள் ப்ளஸ் 2 into a ஓட வேல்யூ 3 b உடைய வேல்யூ 1 ப்ளஸ் b ஸ்கொயர் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பான்ஷன் b ஸ்கொயர்னா என்ன bன்றது 1 ஸ்கொயர் பண்ணுறோம் அதே மாதிரி a மைனஸ் பிக்கு ஃபார்முலா a மைனஸ் பின்னா என்ன ஏவை ஸ்கொயர் பண்ணணும் இப்போ root 3 ஸ்கொயர் பண்ணுங்கள் minus 2 into a ஓட வேல்யூ root 3 b உடைய வேல்யூ 1
ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஓகே, நவ் √3 ஸ்கொயர் பண்ணால் 3 மைனஸ் 2 இன்ட்டு √3 இன்ட்டு 1 2√3 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணோன்னா 1 √3 ஸ்கொயர் பண்ணோன்னா 3 ஆகிடும். மைனஸ் 2 இன்ட்டு √3 2√3 அண்ட் தென் ஃபைனலி இங்கே ஒரு 1 இருக்குது. இந்த 1 ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 1 ஆகிடுச்சு. டிவைடட் பையில் 2. நெக்ஸ்ட்டு இந்த இங்கே ப்ளஸ் 2√3 இந்த மைனஸ் 2√3 கேன்சல் ஆகிடுச்சு. 3 1 3 1 ஒரு 3 ஒரு 1 ஒரு 3 ஒரு 1 எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. இப்போ 3 + 1 is 4 3 + 1 is 4 4 + 4 is 8 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணோன்னா 4. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் பண்ண சொல்லி ஷோ பண்ண சொல்லி 4ன்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. LHS எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு வந்தது என்ன, ஈக்குவல் டு RHS. ஸோ hence it is proved. Thank you.